தலைவர் போட்டோ பிளாக்க சென்டர் பண்ணுங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாம் ப்ராமினென்ட்டா இருக்கணும். இத கரெக்ட் பண்ணுங்க. ஓகே? ஐம் சோ சாரி அங்கிள். ஃபர்ஸ்ட் நைட் 1 மணி நேரம் தள்ளி போறதுனால குடிமொழி போயிடாது. ஃபாரத்தை நான் மெஷின்ல ஏத்திட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பிளாக் பாருங்க, ரொம்ப ஃபேட் அவுட் ஆயிருக்கு. இத கரெக்ட் பண்ணுங்க. சிட்டி எடிஷன்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகே? ஏமா எங்கிட்டே கொஞ்ச நேரம் பேச. ஆமா, இந்த தலைவர் விவகாரத்தை வெளியிட்டே தேர்தல் முடிவு செஞ்சிட்டியா? இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த பத்திரிகை அலையில தள்ளி விட்டது நீங்க தானே. நானே எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு இதுல ஒரு ஈடுபாடும் வெறியும் ஏற்பட்டுச்சு. அது நீங்களே டிஸ்கரேஜ் பண்ண எப்படி அங்கிள்? ஓகேவா, அடிச்சு தூள் பண்ணு. தேங்க்யூ. அந்த பேட்டி உங்க பத்திரிகையில வரக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். கரெக்ட். என் பத்திரிக்கையில வரக்கூடாதான். ஆனா அந்த பேட்டி எடுத்தவங்க பொண்ணுங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. சோ கண்டிப்பா வரமாட்டா இன்னைக்கு. ஆனா அதை மீறி யாராவது அச்சடிச்சா ஒரு 5-6 வருஷம் அவங்க உள்ள தள்ளிடுவோம். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எப்படி? ஏய், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுமே. வெல்கம். ஒரே புழுக்கமா இருக்குல்ல? மழை வரும்னு நினைக்கிறேன். மிஷன்ல ஏறின தலைவருடைய மேட்டரை எடுத்துரு. நல்லா தானே எழுதியிருக்காங்க. ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தானே சார். ஜனங்களுக்கு எதை சொல்லணும்னு நீ எனக்கு கத்து தெரியா? இந்த மேட்டர் வெளியே வரக்கூடாது. ஏன் சார்? பேட்டிங்கிற பேர்ல நீ பேர் வாங்குறதுக்காக தலைவரை பத்தி நீ கண்ணாபண்ணான்னு எழுதுவ. நான் தலைவரை பகிச்சுக்கணும் இல்ல? ஊரான் காத்துல நீ கொடி கட்டலாம் நினைக்கிறியா? கடை தேங்காய் வழிப்பிள்ளையார். ஐ டோன்ட் லைக். யார பத்தியும் எதை பத்தியும் தைரியமா எழுத சொல்லி நீங்க தான் என்கரேஜ் பண்ணீங்க. இப்ப அதுக்கு என்ன? இப்ப இந்த பர்டிகுலர் தலைவர் மேட்டர்ல நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றதால நான் உங்களையும் சேர்த்து சந்தேகிக்கிறேன். டயலாக் மட்டும் நீ பேசி, மீதி நான் பார்த்து. எவ்வளவு வருஷமா சார் வேலை பாக்குறீங்க? 15 வருஷங்க. ஹலோ, 15 வருஷமா வேலை பார்த்து காப்பு காய்ச்சி போன கை. மிலிட்டரி மேல என்னாலேயே தாங்கிக்க முடியல. ஏசி ரூம்லயே சொகுசா வாழ்ந்து பழக்கப்பட்ட முதலாளி ஒன்னு அவன் திருப்பி அடிச்சா என்ன ஆகும்? செத்து போயிரும். மலர் வளையம் வாங்குறதுக்கு காசு இருக்குதான்னு பாக்க வாங்கிடுவோமா? எஸ் அங்கிள். மிஸ்டர் பிரிகேடியர், மலர் வளையம் வாங்குறது இருக்கட்டும், 1 முழம் பூ வாங்க யோகிதர் இருக்கா? சோ இவனை நீங்க என்ன அடிக்க மறைமுகமா தூண்டுறீங்க. எல்லாரும் வெளியே போங்க. என்னம்மா, நாம வெளியே போறதா இல்ல பத்திரிக்கை வெளியே போகணுமா? ஆமா அங்கிள். அட் எனி காஸ்ட் இந்த பத்திரிகை நாளைக்கு காலையில வெளியாகணும். முடிவை சொல்லிட்டீ இல்ல? முடிச்சிடு. ஏன் சார் ஆஃப் பண்ணீங்க? நீ யாரா கேட்கறதுக்கு? கேட்டாச்சு இல்ல, அப்புறம் குச்சியில் அடிச்சா வலிக்குதா? அப்ப வேண்டாம், ஒரே ஒரு மிலிட்டரி அட்டாக் வாங்கிக்கிறியா? சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. நீ கடகராசி தானே? எதிர்பாராத விபத்து. கரெக்ட். சீக்கிரமா வாங்க. இது திருச்சி, அது ஈரோடு, அது சேலம், திருநெல்வேலி. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. வேலை வைங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு உதவும். அங்கிள், கோயம்புத்தூர் வாங்க. சீக்கிரம் வாங்க. அதிகாலை வணக்கம். ஓ, யூ என்ன பத்திரிக்கை முதலாளி வேலையை விட்டு நீக்கிட்டாரா? காலில் விழுந்து கெஞ்சி எப்படியாவது வேலையை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறியா? நான் நல்ல மூடு இருக்கிறப்பதான் வந்திருக்கிறேன். சரி, விழுந்துட்டு போ. யார் இருந்தாலும் வணக்கம் வணக்கம் வாய் சொல்லுதே தவிர கண்ணில் ஒரு பணிவை காணமே. என் கண்ணே அப்படித்தான். இப்ப கொஞ்சம் பணிவு அதிகமா இருக்கணுமே. அந்த பத்திரிகை கொடு. நல்லா பாரு,
உங்களை பத்தின சகல விதமான சமாச்சாரங்களையும் புட்டு புட்டு வச்சிருக்கேன் என் பொண்ணு. உங்களுக்கு காபி? நோ காபி, ஹாப்பி ஜூஸ். அறிவு கட்டண போட. தலைவர் பத்திரிகை படித்தாரு என்ன தெரியல. என்னம்மா கமிஷனர் வராருன்னு பாக்குறியா? தெருவுல பத்திரிகையை வீசி எரிஞ்சிட்டு வந்தோம்ல, பொறுக்கி எடுத்து படிச்சிருப்பேன் இல்லையா நண்பரே? ஆமாண்டா, எக்ஸ் பிரிகேடியர் ராஜராஜன் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். என் பத்திரிக்கை நீங்க படிக்கிறது இல்ல? நான் உங்க ரசிகங்க. ஆண்டு சந்தாவே வாங்கியிருக்கேன் பாருங்களேன். நானும் தானே அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சேன். என்னை அரெஸ்ட் பண்ணி பெரிய மனுஷனாக்குப்பா. உன்னை என் கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணும். செல்வராஜ், நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாமா? ஓஹோ, சின்னதா உதவி செஞ்சங்காட்டி சின்ன கேசம். அப்ப சின்னதா ஒரு விலங்கு இருந்தா இந்த சுண்டு விரலுக்கு மட்டுமா? பிரிகேடியர், இப்ப நான் கமிஷனர் அவங்கிட்ட பேசல, ஓல்டு ஃப்ரெண்டா பேசுறேன். அப்படியா? அப்படி போய் கொஞ்சம் ஓரமா நிக்கிறியா? பெரிய மனுஷங்க பேச அத குடுற. சொல். குழந்தைங்க 2 பேரையும் தருதலைங்கன்னு வழக்கம் போல சொல்லுங்களேன். கரெக்ட். தருதலைங்க 2 பேரையும் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். கூட்டிக்கிட்டு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்க? பொண்ணு கையில அப்பனையே விலங்கு மாட்ட வச்சிருக்க. இதுவாடா முன்னேற்றம்? ஆமாண்டா, இதாண்டா முன்னேற்றம். அயோக்கியத்தனம் பண்ற பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி சல்யூட் அடிக்கிறவனா இருக்கிறத விட, சமுதாயத்தில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராடி கொஞ்ச நாள் உயிரோட இருந்தாலும் they will become great. டேய், இதுவாடா சரித்திரம் படைக்க போற மூஞ்சி? கமிஷனர் சார், சரித்திரம் படிக்கிறது மனுஷனோட மூஞ்சி இல்ல, அவன் சேர தொழில். என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் சரித்திரத்தை படிக்க போறது இந்த பேனாதான். படைச்சாச்சுமா, அங்க பாரு சரித்திரம் லபோ திபோன்னு ஓடுது. கவர்னர் மாளிகைக்கு ராஜினாமா கடிதம் கொடுக்கறதுக்காக ஓடுது. இந்த மாதிரி ஆளுகளோட அயோக்கியத்தனத்தை பத்தி நீ உன் பேனாவால எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் உங்களை சும்மா விட்டு வைப்பாரா? அப்போ பேனாவுக்கும் ஸ்டிக்குக்கும் விவகாரம் ஆரம்பம். ஓகே. திடீர் நடவடிக்கை. ஊழலை ஒழிக்கும் முதல் கட்டமாக அமைச்சர் சிவலிங்கம் பதவியில இருந்து நீக்கப்பட்டார். இனிமேல் லஞ்சமே வாங்கப்படாதப்பா. அம்பு இருக்கிற வேலையும் சேர்ந்து போயிரும் போல இருக்கு. ஜெயில் நான் நினைச்ச மாதிரி இல்ல, போ. வசதியா தான் இருக்குது. ரசிக பெருமக்களே, மல்யுத்தத்துக்கும் பாக்ஸிங்குக்கும் முதல் முறையாக ஒரு போட்டி. மல்யுத்த வீரர் கருஞ்சீரத்தை ஐதர் அலிகானுக்கும் பாக்ஸிங் வீரர் விஜய்க்கும் நடக்கும் புதுமையான மோதல் அடாத மழை பெய்தாலும் விடாது நடத்தப்படும். இதோ அலிகான் தயாராகிக் கொண்டிருக்கிறார், விஜய் வந்து கொண்டிருக்கிறார். கண்டு கழியுங்கள்.